ஃபேட்டி லிவர் வராமல் தடுக்கணும்னா வேறு ஏதோ பிரச்சனைக்காக வேறு ஏதோ சிம்டம்காக அல்ட்ராசவுண்ட் பார்க்கும்போது மேக்ஸிமம் 10 பேரில் 8 பேருக்கு ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் இருக்குது. யூஸ்வலாக ஃபேட்டி லிவர்னால எந்த ஒரு சிம்டமும் வர்றது கிடையாது. வயிறு வலியோ இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகளோ ஃபேட்டி லிவர்னால வரப்போகிறது கிடையாது. லிவர் அப்நார்மலாக ஃபங்க்ஷன் ஆக போகும்போது தான் அதோட சிம்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வருமே தவிர ஃபேட்டி லிவருக்கு மட்டும் தனியாக பெருசாக எந்த சிம்டம்ஸும் கிடையாது. நம்ம லைஃப் ஸ்டைலில் இந்த டயட்டெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டாலே நம்ம ஃபேட்டி லிவரை ரிவர்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபேட்டி லிவர் வராமல் தடுக்கணும்னா டெய்லி 30 மினிட்ஸ் வாக் போகணும், சுகர் இன்டேக்கை கம்மி பண்ணணும், நம்ம டின்னரை ஏர்லியாக சாப்பிடணும், அட்லீஸ்ட் 2 to 3 லிட்டர்ஸ் தண்ணி டெய்லி குடிக்கணும், 7 to 8 hours ஸ்லீப் இருக்கணும், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கக்கூடிய பொருட்களை அவாய்ட் பண்ணணும், ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை நிறையா நம்ம டயட்டில் ஆட் பண்ணிக்கணும், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பார்த்துக்கணும். லிவர் டிசீஸ் வராமல் பார்த்துக்கலாம். இன்கேஸ் வந்துட்டாலும் இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கனாலே ஒரு 4 to 6 monthஸில் உங்கள் லிவரில் இருக்கக்கூடிய கொழுப்பை கரைச்சி உங்கள் லிவரை மறுபடியும் நார்மலுக்கு கொண்டு வந்துடலாம். மெயின்லி நம்ம எடுத்துக்கிற உணவுகள் ரொம்ப அதிகப்படியான சர்க்கரையோ இல்லை மாவுச்சத்து நிறைந்த பொருட்களோ இதை மாதிரி நிறைய கன்சியூம் பண்ணாமல் இருக்கணும். ஆல்கஹால் எடுத்துக்கிறவங்க ஒகேஷ்னலி எப்பாவது ஒரு தடவை தான், இல்லை வாரத்தில் ஒரு நாள் தான், மாதத்தில் ஒரு நாள் தான். விஷம் எப்போ சாப்பிட்டாலும், ஒரு தடவை சாப்பிட்டாலும், ஒரு சொட்டு சாப்பிட்டாலும் அது விஷம்தான். அதனால தான் ஆல்கஹால் மாதிரியான நச்சுத்தன்மை வாய்ந்த டாக்ஸிக்கான ஒரு விஷயங்கள் நம்ம எடுத்துக்கும் போது நம்ம லிவர் சீக்கிரம் டேமேஜ் ஆகுதுன்னு சொல்கிறோம். ஆல்கஹாலில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எந்த டிஷ்யூவாலையும் டைஜஸ்ட் பண்ணிக்க முடியாது, லிவரை தவிர. ஸோ நம்ம கையிலேருந்து காசை கொடுத்து நம்மளே விஷத்தை வாங்கி சாப்பிட்டு நம்ம உடம்புக்கு எடுத்துக்கிட்டு எல்லா பிரச்சனையும் இழுத்து வச்சுக்கிறதுக்கு ஆல்கஹால் எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், நம்ம ஸ்ட்ரிக்டாக டயட் ஃபாலோ பண்ணாலும் சரி, ஆல்கஹாலை வித்ட்ரா பண்ணி நம்ம லிவரை நார்மலுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் திரும்பவும் அதே கதையை பழையபடி ஸ்டார்ட் பண்ணால் திரும்பவும் பாதிக்க தான் செய்யும். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் தான் டயட் கண்ட்ரோல் பண்ணிட்டேன், லிவர் எனக்கு நார்மல் ஆயிடுச்சு, இப்போ நான் என்ன வேணால் சாப்பிட்லாமே, என்ன சாப்பிட்டா என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. நீங்கள் என்ன தான் உங்கள் லிவரை நார்மலுக்கு கொண்டு வந்தாலும் திரும்ப அதே ஹேபிட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது, உங்களுக்கு வேண்டாத ஹேபிட்டை திரும்ப ஃபாலோ பண்ணும்போது திரும்பவும் லிவர் டேமேஜ் ஆக தான் செய்யும். ஸோ லைஃப் லாங் நம்ம லைஃப் ஸ்டைலை நல்லபடியாக பார்த்துக்கிட்டா மட்டும்தான் நம்ம லிவரையும் நல்லபடியாக வச்சுக்க முடியும். பி ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி.